எல்லாரும் FIFA வேர்ல்ட் கப் 2026 பாத்தீங்களா? 48 கண்ட்ரீஸ் வந்து ஃபுட்பால் ஃபீல்டில் பேட்டில் பண்ணுறாங்க நம்மளை என்டர்டெயின் பண்ணணுன்ட்டு. பட் 20th July 2026 2 கண்ட்ரி வந்து ஃபைனலில் ஃபேஸ் பண்ணி ஒருத்தங்க வந்து எமர்ஜ் ஆனாங்க சாம்பியனா. அதே மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸும் வந்துட்டு ஹையஸ்ட் பாசிபிள் ரிட்டர்ன்ஸ் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கணும்னு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னைக்கு காணொலியில் பிக்கெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்மால் கேப் கேட்டகரியை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத், அப்புறம் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். பட் கிக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இந்த காணொலியை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் யாருக்கிட்ட ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாரம் 3 லாங் வீடியோஸ் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இன்சைட்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கம்பேரிசனுக்கு எடுக்கணும். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் அண்ட் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் ரெண்டுமே ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். அதாவது செபி மேண்டேட் பண்ணி 65% அவங்களோட போர்ட்ஃபோலியோல அட்லீஸ்ட் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யணும். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா BSE 250 ஸ்மால் கேப் TRI, அதாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 25th February 2020 லான்ச் பண்ணாங்க. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 16th September 2010 லான்ச் பண்ணாங்க. AUM இல்லைனா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா 31st May 2026 படி நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்போட AUM 74,604 crores, பந்தன் ஸ்மால் கேப்போட 27,219 crores. அடுத்த கேள்வி என்னன்னா, யாரு ஃபண்ட் மேனேஜ் பண்றாங்கிறது தானே. ஃபண்ட் மேனேஜர்ஸ் பந்தன் ஸ்மால் கேப்க்கு மிஸ்டர் மனிஷ் குன்வானி. இவர் வந்து January 2023 இருந்து இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. பந்தன் AMC அதே பீரியட்லயும் கரண்டா வந்து எக்விட்டி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமுக்கும் வந்து ஹெட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிப்பான் இந்தியா AMC, ICICI Prudential AMCல இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு எக்விட்டி ஃபண்ட்ஸ்ல. அடுத்தது மிஸ்டர் கிருத்தி ஜெயின். இவங்க வந்து அசிஸ்டன்ட் ஃபண்ட் மேனேஜராக இருந்தாங்க கேனடா HSBC லைஃப் இன்சூரன்ஸ்ல. அதுக்கு முன்னாடி ரீசர்ச் அனலிஸ்டா இருந்தாங்க எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டீம் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. அண்ட் ஃபண்ட் மேனேஜர் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோடது பார்த்தோம்னா மிஸ்டர் சமீர் ரச். இவர் வந்து ஒரு பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பைல வச்சிருக்காரு அண்ட் 31 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில. இவர் வந்து நிப்பான் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட்ல 2007ல இருந்து இவர் அசோசியேட்டடா இருந்திருக்காரு. இனிஷியலா அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜரா 15 வருடங்களுக்கு இருந்திருக்காரு. இவரோட எக்ஸ்பர்டஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் தான். முதலீடு அப்ரோச் என்ன அப்படின்னு 2 ஃபண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஹைலி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, 250க்கும் மேற்பட்ட பங்குகள். ஒரு ஹேண்ட்ஃபுல் தான் ஹை கன்வெக்ஷன் கம்பெனிஸா இருக்கு. அதுல போர்ட்ஃபோலியோ வெயிட் மோர் தென் 1% இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இண்டிவிஜுவல் வெயிட் லெஸ் தென் 1% இருக்கு. ஸோ அதாவது ஸ்டாக் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் ஆர் ஃபெயில் ஆச்சுன்னா சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் வந்து போர்ட்ஃபோலியோல ஓவரால் போர்ட்ஃபோலியோல இருக்காது. அடுத்தது பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஒரு அப்சல்யூட் ரிட்டர்ன் ஓரியன்டட் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ்ட் பீட்டிங் பெஞ்ச் மார்க் அந்த மாதிரி இல்லாம இந்த அப்ரோச் மூலமா இவங்களோட ஃபண்ட் வந்து லோ போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ 0.22 வச்சிருக்காங்க. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஃபண்ட் மேனேஜர் வந்து ஸ்டாக்ஸை லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அண்ட் ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கு அவங்களோட முதலீடுகள்ல. ஃபண்ட் மேனேஜர் வந்து பாட்டம் அப் ஸ்டாக் செலெக்ஷன் அப்ரோச் பண்றாங்க. அதாவது அதர் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா, செக்டர் ட்ரெண்ட்ஸை வந்து சேஸ் பண்ணி போறதுக்கு பதிலா எந்தெந்த பங்குகள் வந்து நிதி வந்து பலமா இருக்கு, பிசினஸோட குவாலிட்டி எது நல்லா இருக்கு அண்ட் க்ரோத் பொட்டன்ஷியல் எந்த நிறுவனத்துக்கு இருக்கு அதை பார்த்து செலக்ட் பண்றாங்க. அதே சமயத்துல ஃபண்ட் ஆக்டிவா வந்து நிஃப்டி 500 இண்டெக்ஸ்க்கு அவுட் சைடா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்க்குது மைக்ரோ கேப் ஸ்பேஸ்ல. ஸோ இவங்க வந்து பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் மல்டி பேக்கர் பிசினஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட், பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஒரு கேஷ் பஃபர் 13 to 14% போர்ட்ஃபோலியோல வச்சிருக்காங்க. அதாவது கேஷ் அலோகேஷன் வந்து மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அப்ப ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காகவும் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு பை பண்ணணும்ல ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல அந்த ஃபிளெக்சிபிலிட்டிக்காகும். ஃபண்டினுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா வெல் பேலன்ஸ்டா இருக்கு. டாப் 10 ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் வந்து சேர்த்து லெஸ் தென் 30% தான் ஓவரால் போர்ட்ஃபோலியோவா இருக்கு. அதே சமயத்துல ஃபண்ட் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய துறைகள்ல ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ லிக்விடிட்டி மேனேஜ் பண்ணலாம் அண்ட் ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்கோட ரிஸ்கையும் மேனேஜ் பண்ண முடியும். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ ஹெவியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ரியல்டி செக்டர்ஸ்க்கு டில்டடா இருக்கு. 2 செக்டர்ஸ்க்குமே பொட்டன்ஷியல் பெனிஃபிட் இருக்கு. டொமஸ்டிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்புறம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பான்ஷனால. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து பிரைஸ் டு earnings வந்து அந்த ரேஷியோ ரிலேட்டிவ்லி லோவா இருக்கு. ஃபண்ட் வந்து எதெல்லாம் அண்டர் வேல்யூடா இருக்கு, சைக்ளிக்கல் டர்ன் அரவுண்ட் இருக்கோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல மார்க்கெட்டை ஃபேவர் பண்றதுன்னு பாக்குறாங்க. இல்ல எந்த நிறுவனங்கள் ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்றாங்க ரீசனபிள் வேல்யூவேஷன்லன்னு பாக்குறாங்க. இது கூட சேர்ந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து
20% அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து அவங்க அலோகேட் பண்றாங்க. இந்த அலோகேஷன் வந்து சிவியரா மார்க்கெட் வந்து டவுன் டர்ன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டோட AUM வந்து 10,000 crore இருந்தது ஏப்ரல் 2025ல அண்ட் வெறும் ஒரு வருடத்துல 25,000 கோடியா மே 2026ல வளர்ந்திருக்கு. சரி, இப்ப நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் philosophy என்னன்னு பார்க்கலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் மாதிரியே நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டும் ஹைலி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கு. 250க்கும் மேற்பட்ட பங்குகள் இருக்கு. டிபிக்கலா ஒரு சிங்கிள் ஸ்மால் கேப் வந்து ஒரு ஹை வெயிட் வந்து போர்ட்ஃபோலியோல இருக்காது. இண்டிவிஜுவல் ஸ்டாக் அலோகேஷன் ஜெனரலா 1 and 2% குள்ள இருக்கும். அதனால ஒரு கம்பெனி ஃபெயில் ஆனாலும் அதனுடைய இம்பாக்ட் அந்த ஃபண்ட் மேல வந்து லிமிட்டடா தான் இருக்கும். இன்னொரு ஹேண்ட்ல பார்த்தோம்னா, கம்பைன் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நிறுவனங்கள் எதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ ஆஃபன் வந்து ஒரு பங்கினுடைய செயல்திறனை நல்லா பூஸ்ட் பண்ணும். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபண்ட் ஆக்டிவா ஸ்மால் கேப் நிறுவனங்கள் எதெல்லாம் டாப் 250 கம்பெனிஸ்க்கு வெளியில இருக்கோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி அதுவும் பார்க்குறாங்க. பட் இவங்களுக்கு மிட் கேப் ஆர் லார்ஜ் கேப் கம்பெனிஸை ஃபியூச்சர் ஆக வாய்ப்பு இருக்கோ அதை பார்த்து முதலீடு செய்கிறாங்க. இந்த அப்ரோச் 2 அட்வான்டேஜ் கொடுக்குது. ஸ்ட்ராங் க்ரோத் பொட்டன்ஷியல் ஒரு சைட்லையும், ரிலேட்டிவாக அட்ராக்டிவான என்ட்ரி வேல்யூவேஷன் இன்னொரு சைட்லையும். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ 19%. சிமிலர் டு பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து இவங்க பை அண்ட் ஹோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்து ஹை கன்வெக்ஷன் பங்குகளை லாங் டேர்ம்க்கு வந்து வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் பற்றி. நம்ம வந்து செக்டர் அலோகேஷன் பார்த்தோம்னா, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து கம்பேரிட்டிவா ஹையர் எக்ஸ்போஷர் எந்த இடத்துல இருக்குன்னா, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ஆட்டோ காம்பனண்ட்டுகள் தயாரிக்கும் நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் பண்றவங்க, ஃபினான்ஷியல் சேவைகள் பண்றவங்க இந்த செக்டர்ஸ்ல தான் இருக்காங்க. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு சிங்கிள் ஸ்டைல் கிடையாது. காம்பினேஷன் ஆஃப் க்ரோத் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்ரோச் ரெண்டையுமே தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் என்னன்னா, பியூர் க்ரோத் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் சைக்கிள்ல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபண்டுடைய வேல்யூ ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சமயத்தில் இந்த செயல்திறனை சப்போர்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கிறது தான். ஃபண்ட் வந்து அரௌண்ட் 25% அவங்களோட போர்ட்ஃபோலியோவை மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் பங்குகளில் முதலீடு செய்கிறாங்க. இந்த அலோகேஷன் வந்து போர்ட்ஃபோலியோவை ரிலேட்டிவாக ஸ்டேபிளாக வச்சிருக்கு. எக்ஸ்ட்ரீமாக மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா. இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் பற்றி பார்த்தோம்னா, AUM வந்து 74,000 crores இருக்கு. லார்ஜஸ்ட் ஃபண்டாக இருக்காங்க ஸ்மால் கேப்னுடைய கேட்டகரியில். அவங்களோட சைஸ்னால ஃபண்ட் ஹவுஸ் பீரியாடிக்கலாக வந்து ஃப்ரெஷ் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க அண்ட் நியூ SIP ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லையும். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபி சொல்லலாம். அதாவது இன்வெஸ்டர்ஸோட கேஷ் ட்ராகை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக, எஸ்பெஷலாக வந்து அட்ராக்டிவ் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிமிட்டடாக இருக்கும்போது ஃபண்டை கம்பேர் பண்ணிடலாம். இப்போ ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 ஃபண்ட்ஸினுடைய ரிட்டர்ன்ஸை நம்ம பார்த்துடலாம். அந்த டேபிளில் பார்க்குற மாதிரியே நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனுடைய பெஞ்ச் மார்க்கை மட்டும் இல்லை, பட் கேட்டகரியும் 1, 3, 5, 7 and 10 இயர்ஸ்னுடைய டைம் லைனில் பார்த்தோம்னா இன்னும் என்ன இம்ப்ரெசிவாக இருக்குன்னா, இவங்க தான் நம்பர் 1 ஃபண்டாக இந்த கேட்டகரியில் 10 வருடங்களா இருந்திருக்காங்க. சரி, இப்போ பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்னுடைய செயல்திறனை நம்ம பார்த்துடலாம். நீங்க இந்த டேபிள்ல பார்க்குற மாதிரியே பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் வந்து அதனுடைய பெஞ்ச் மார்க்கை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கடந்த 1, 3 and 5 இயர்ஸ்ல அண்ட் கேட்டகரியும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இன் அடிஷன் ஃபண்ட் வந்து நம்பர் 1 ரேங்க் அவங்களோட கேட்டகரியில் 3 year and 5 year பீரியட்ல வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். அதாவது ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து ஒரு எக்விட்டி ஃபண்டை நம்ம வந்து எவாலுவேட் பண்ணக்கூடாது. ஈக்குவலாக நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அந்த ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஃபண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிட்டர்ன் வந்து லோவர் ரிஸ்க் எடுக்கும்போது கொடுத்தாங்கன்னா தான் அதுதான் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லணும். சரி, சில ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் மெட்ரிக் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த மெட்ரிக் எதுக்குன்னு நான் சொல்லித்தரேன். ஒரு எக்விட்டி ஃபண்டோடைய ரிட்டர்ன் வந்து எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகும் அதனுடைய ஆவரேஜ் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணும்போது சொல்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஹையர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஃபண்ட் வந்து நிறைய வாலட்டிலிட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஹையர் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். இப்போது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தை நம்ம பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கேட்டகரி ஆவரேஜ் அண்ட் பியர்ஸை விட லோவராக இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபண்ட் வந்து வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இன்னொரு ஹேண்டில் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோன்னா இது வந்து பெஞ்ச்மார்க் விட லோவராக இருக்குது, பட் கேட்டகரி ஆவரேஜ் விட ஹையராக இருக்குது. அதாவது ஃபண்ட் வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதனுடைய கேட்டகரி கூட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தது ஷார்பே ரேஷியோ பார்க்க போகிறோம். ஷார்பே ரேஷியோனா என்னன்னு சொல்லித்தரேன். ஷார்பே ரேஷியோ வந்து எவ்வளோ எக்ஸஸாக ஒரு ஃபண்ட் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறாங்க ஒரு அடிஷ்னல் யூனிட் ஆஃப் ரிஸ்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்பே ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா பெட்டர்
ஃபண்டினுடைய ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிப்பான் இந்தியாவுடைய ஷேர் பே ரேஷியோ 0.74. ஆன் த அதர் ஹேண்ட் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டோட டைரக்ட் growthோட ஷேர் பே ரேஷியோ 1.10. அதாவது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் அடிஷனல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து மோர் எஃபிஷியண்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இன் சிம்பிளாக சொல்லணும்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஸ்ட்ராங்கர் பர்ஃபார்மராக இருக்குது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸில் நம்ம பார்த்தோம்னா. மோர் ஓவர் ஹையர் ஷேர் பே ரேஷியோ அதனுடைய கேட்டகரியிலே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பீட்டானா என்னன்னு பார்க்கலாம். பீட்டா வந்து என்ன மெஷர் பண்ணுன்னா, ஒரு எக்விட்டி ஃபண்ட் வந்து ஓவரால் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக இல்லை கம்மியாக வாலட்டைலாக இருக்குன்னு சொல்கிறது தான். ஒரு ஃபண்டனுடைய பீட்டா கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா மோர் வாலட்டைலாக இது நம்ம மார்க்கெட்டை விட கம்பேர் பண்ணணும். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் பீட்டா லெஸ் தென் 1னா ஃபண்ட் வந்து லெஸ் வாலட்டைலாக இருக்கு மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு தான் அர்த்தம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட பீட்டா 0.87, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட பீட்டா 0.92 இருக்கு. அதாவது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கு வந்து பீட்டா ஆஃப் லெஸ் தேன் 1 இருக்கு. அண்ட் தேர்ஃபோர் போத் ஃபண்ட்ஸ் வந்து லெஸ் வாலட்டைலாக இருக்கு நம்ம ஓவராலாக மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணோம்னா. இப்போ நம்ம சார்டினோ ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சார்டினோ ரேஷியோ வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடது மெஷர் பண்ண யூஸ் பண்ண ஒரு ரேஷியோ. நல்லா கவனிச்சுக்கோங்க. பட் இது ஸ்பெசிஃபிக்காக டவுன் சைட் ரிஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணும். இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடாக போகும்போது அந்த ஃபண்ட் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறது தான். ஸோ டவுன் சைட் ரிஸ்க்குனா ரிட்டர்ன்ஸ் வந்து பிலோ த டார்கெட் ஒரு மினிமம் அக்செப்டபிள் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் டவுன் சைட் ரிஸ்க். ஓகேயா? நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட சார்டினோ ரேஷியோ 1.09, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட சார்டினோ ரேஷியோ 1.76. அதாவது ஹையர் சார்டினோ ரேஷியோ இருந்துச்சுன்னா பெட்டர் ஃபண்டினுடைய ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலாக டவுன் சைட் மார்க்கெட் கண்டிஷனில் பார்க்கும்போது அப்படின்னு அர்த்தம். இந்த மெட்ரிக் படி பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth வந்து ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மராக இருக்காங்க. ஃபாலிங் மார்க்கெட்லையும் நம்ம பார்த்தோம்னா மோர் ஓவர் ஹையர் சார்டினோ ரேஷியோவை அவங்க கேட்டகரியிலே இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம 2 இம்பார்ட்டண்ட்டான ரேஷியோ பார்க்க போகிறோம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ, டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. இந்த அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து ஒரு எக்விட்டி ஃபண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்க ரிலேட்டிவ் டு பெஞ்ச் மார்க் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆகிற பீரியட்ல அப்படின்னு பார்க்கறது தான். இப்போ அப்சைட் கேப்சர் ரேஷியோ கிரேட்டர் தென் 100னா ஃபண்ட் வந்து பெஞ்ச் மார்க்கை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்க ரைசிங் மார்க்கெட்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthனுடைய அப்சைட் ரேஷியோ 98. அதாவது பெஞ்ச் மார்க் 10% வந்து அதிகமாச்சு ஒரு ரைசிங் மார்க்கெட்லனா ஃபண்டோட கெயின் வந்து 9.8% இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு ஹேண்ட்ல நம்ம பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthனுடைய அப்சைட் கேப்சர் ரேஷியோ பார்த்தோம்னா 101 இருக்கு. அதாவது பெஞ்ச் மார்க் வந்து ஒரு ரைசிங் மார்க்கெட்ல 10% ரேஸ் ஆச்சுன்னா இந்த ஃபண்ட் வந்து அப்ராக்சிமேட்டா 10.1% கெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து ஸ்லைட்டா பெட்டர் பர்ஃபார்மரா இருக்காங்க ரைசிங் மார்க்கெட்ல பார்த்தோம்னா. அடுத்தது பார்க்க போற ரேஷியோ டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஃபண்ட் எவ்வளோ டிக்ளைன் ஆகுது அதனுடைய பெஞ்ச் மார்க் ரிலேட்டிவா மார்க்கெட் ஃபால் ஆகும் போதுன்னு சொல்றது தான். ஸோ டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ லெஸ் தென் 100 இருந்தது அப்படின்னா ஃபண்ட் வந்து அதனுடைய பெஞ்ச் மார்க்கை விட ஃபால் ஆயிருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஜென்ரலாக இது ஒரு பாசிட்டிவ் சைடை நம்ம கன்சிடர் பண்ணணும். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthனுடைய டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 75. அதாவது பெஞ்ச் மார்க் வந்து ஒரு டிக்ளைனிங் மார்க்கெட்ல 10% வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா இந்த ஃபண்ட் வந்து 7.5% தான் வீழ்ச்சி அடையும் அர்த்தம். ஆன் அதர் ஹேண்ட் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthனுடைய டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 78. அதாவது பெஞ்ச் மார்க் வந்து ஒரு சரியும் சந்தையில 10% சரிஞ்சிச்சுன்னா ஃபண்ட் வந்து 7.8% தான் டிக்ளைன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்கிறதா அர்த்தம். ஸோ இந்த மெட்ரிக் படி நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து ஒரு ஸ்லைட்லி பெட்டர் பெர்ஃபார்மரா இருக்காங்க சரியும் சந்தையில நம்ம பார்த்தோம்னா. சரி, நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் நம்ம பார்க்கணும் 2 ஸ்மால் கேப் ஃபண்டுக்குமே. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.54%. அதே சமயத்தில் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.33% இருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்மால் கேப் ஃபண்டா இருக்காங்க. AUM 74,000 crore பக்கம் இருக்கு. அதனால ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் இருந்தாலும் சேலஞ்சிங்காக இருக்கும் மீனிங்ஃபுல் அலோகேஷன்ஸ் வந்து மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ்ல பண்றதுக்கு. இன்னொரு கையில நம்ம பார்த்தோம்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டினுடைய AUM வந்து 27,000 crores பக்கத்துல இருக்கு. கம்பேரிட்டிவா இது வந்து கொஞ்சம் ஸ்மாலரா தான் இருக்கு. இதனால கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மைக்ரோ கேப் ஸ்பேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இதனுடைய ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டினுடையது கிளியர் வின்னராக இருக்குது. ஷேர் பே ரேஷியோ அண்ட் சார்டினோ ரேஷியோ படி பார்த்தோன்னா ஆல்தோ நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு வந்து ஸ்லைட்லி பெட்டர் டவுன் சைட் ரேஷியோ இருக்குன்னு சொல்லலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ரிலேட்டிவாக ஹையர் கேஷ் பஃபர் வச்சிருக்காங்க. அதனால மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி இருக்கும். பட் ஒரு ஸ்ட்ராங் புல் மார்க்கெட்டில் கேஷ் அலோகேஷன் வந்து ஸ்லைட்டாக வந்து செயல்திறனை ட்ராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடு நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஒரு மோர் அக்ரெசிவ் எக்விட்டி அலோகேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து புல் மார்க்கெட்ஸில் அட்வான்டேஜஸாக இருக்கும்னு சொல்லலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸ்லைட்டாக
ஹையராக இருக்குது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக இவங்க லோ போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சுருந்தாலும் இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபண்ட் வந்து ஹை கன்வெக்ஷன் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க லாங் டேர்ம்க்குன்னு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து வெல் டைவர்சிஃபைடாக இருக்குது. 250 ஸ்டாக்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இன் அடிஷன் 2 ஃபண்டுமே வந்து எக்ஸலண்ட்டாக ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 2 ஃபண்டையுமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் பண்ணலாம். எஸ்பெஷலாக ஏன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் வந்து லெஸ் தேன் 60% தான் ஓவர்லேப் ஆகுது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்சஸ் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட். சரி, இந்த காணொலியில் பேசின எல்லா விஷயமும் உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. ஒரு எக்விட்டி ஃபண்டை சூஸ் பண்ணும்போது வெறும் ரிட்டர்ன்ஸை பார்த்து எவாலுவேட் பண்ணாதீங்க. ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் என்னன்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் இலக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதலீடு முடிவுகளை எடுத்துக்கணும். இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த காணொலியை லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம சீக்கிரமாக 300K ரீச் பண்ண போகிறோம். டக்குன்னு ரீச் பண்ணிடலாம். ஸோ எஸ், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால டக்குன்னு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.